புல் இன்ஸ்டெட் ஆஃப் புஷ். வெரி கிளாசிக். நம்மளுக்கு வந்து நிறைய வேலை இருந்தது அப்படின்னா வி ஸ்டார்டட் புஷிங் அவர் செல்ஸ். அதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வீக்கெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றது, ஆஃபீஸ் ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது, வீட்டில் வந்து வேலை செய்யறது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தோன்னா I have more work to do so that I'm pushing myself, I'm pushing my time and energy. ஸோ இதுதான் புஷ் பண்ணுவோம். பட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா அப்படியே ஆல்டர்னேட் போங்க, புல் இன்ஸ்டெட் ஆஃப் புஷ் அப்படின்றாரு. ஸோ இது ஐடியில் வந்து நாங்கள் ஜீரா போர்ட் கான்செப்ட் அஜைல் மெக்கானிசம்ஸ் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் புல் இன்ஸ்டெட் ஆஃப் புஷ் தான். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு குயிக்காக ஒரு ஆஃபீஸ் 365ல we have a tool called Planner. So this is called the Planner. This is part of a Microsoft tool. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கேள்வி போர்டு அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இயர் யூ could see that I have created some 5 tasks. ஸோ இது வந்து டு டூ லிஸ்ட். இங்க டு டூன்னு தெரியுதா ஃபர்ஸ்ட்ல? ஸோ இது வந்து டு டூ. ஸோ ஆமா, லெஃப்ட் சைடு இங்க வந்து இன் ப்ராக்ரஸ் இருக்கு, அடுத்தது வந்து ரிவ்யூ, அடுத்தது வந்து லைவ். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஃபேஸ் தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஸோ இப்படிதான் ஒரு கம்பெனியுமே வந்து ரன் ஆகும். ஸோ ஒரு ஃபேஸா வந்து பிரிச்சிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் கம்பெனியில வந்து 2 பேர் தான் வேலை செய்யறோம். ஸோ சடேஷ் ஒரு எம்ப்ளாயி, நான் ஒரு மேனேஜர். ஸோ 2 பேர் தான் ஒர்க் பண்றோம். ஸோ 2 பேருமே வந்து இன் ப்ராக்ரஸ்ல ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் மேனேஜர்ன்றதுனால ஐ ஹாவ் பவர் டு அசைன் ஒர்க் டு சடேஷ். அப்படின்னும் போது நான் வந்து ஒரு 2 வேலையை வந்து சடேஷ்க்கு வந்து அசைன் பண்ணிடலாம். நேச்சுரலா இப்போ எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சடேஷ் இந்த இங்கிலீஷையும் பண்ணிடு, இந்த வீடியோ எடிட்டிங்கும் பண்ணிடு அப்படின்ட்டு நான் அசைன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன் ப்ராக்ரஸ்ல சடேஷ்க்கு 3 வேலை இருக்கு, எனக்கு ஒரே வேலை தான் இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ஸ் ஐ எம் மேனேஜர், நான் வந்து நிறைய காண்டாக்ட் பண்ணுவேன், நான் வந்து மீட்டிங்ல இருப்பேன், நான் வந்து ரிப்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், நான் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதனால என்னால் ஒரு வேலை தான் செய்ய முடியும். நீ தானே வந்து அந்த வேலைலாம் உனக்கு கிடையாது இல்ல, அதனால நீ வந்து 3 வேலையை செய்யு அப்படின்னு நான் சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். திஸ் இஸ் கால்ட் சூடோ ப்ரொடக்டிவிட்டி. நான் மீட்டிங்லயே இருப்பேன், பிஸியாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பிஸியா காமிச்சுக்கிட்டு எண்ட் ஆஃப் த டே ஐ எம் டூயிங் ஒன்லி ஒன் டாஸ்க் which is going to yield the productivity. அதுதான் வந்து ரியல் ப்ரொடக்டிவ். ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்றோம் அப்படின்னா இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வெளியில வரும். ராதர் தன் மீட்டிங்லயே இருந்தேன் அப்படின்னா விச் இஸ் ஆல்சோ எசென்ஷியல், பட் மீட்டிங்லயே இருந்தா அந்த ப்ராடக்ட் வெளியில வந்துடாது இல்ல, வேலை செஞ்சாதான் ஆகும். பட் அந்த ப்ரொடக்டிவான வேலையில பாத்தீங்கன்னா சடேஷ் 3 செய்யறாரு, நான் 1 தான் செய்யறேன். அப்ப இதுதான் புஷ். ஐ எம் புஷிங் ஆல் த டாஸ்க் டு சடேஷ். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சடேஷ் வந்து போன் அவுட் ஆயிடுவார். ஸோ இது வந்து கிளாசிக்கலா நடக்கிறது. ராதர் தன் டூயிங் திஸ் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து டு டூலயே வச்சுப்பேன். ஸோ ஸ்டில் ஐ எம் அசைனிங் டு சடேஷ். இன்னுமே நான் வந்து நான் இந்த வேலையை எடுத்து பண்ணல, சடேஷ் தான் வேலை செய்ய போறாரு. ஆனா இப்ப சடேஷ் என்ன பண்ணுவாருன்னா இந்த வேலையை நாளைக்கு முடிக்க போறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா இதை வந்து நாளைக்கு இன் ப்ராக்ரஸ்ல இருந்து அவர் லைவ்க்கு மூவ் பண்ணிடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்ல சடேஷ்க்கு வேலையே இல்லை. அப்ப சடேஷ் என்ன பண்ணுவாருன்னா லைவ்னா முடிஞ்சு போச்சு சார், கம்ப்ளீட்டட், முடிஞ்சு போச்சு. இப்போ இன் ப்ராக்ரஸ்ல வந்து சடேஷ்க்கு வேலையே இல்லை. இப்போ நான் மேனேஜரா நான் வந்து இப்போ அந்த போர்டை வந்து பார்த்தேன் அப்படின்னா சடேஷ் என்ன சடேஷ் வேலையே இல்லாம இருக்க, ஓபி டிகிரிங்களா அப்படின்னு நான் கேட்டுருவேன். இப்போ அதனால சடேஷ் என்ன பண்ணுவாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்போ நான் ஆல்ரெடி 2 டாஸ்க் டு டூல வச்சிருக்கேன், இது 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா இந்த வீடியோ எடிட்டிங் தான் நான் வந்து ப்ரையாரிட்டி ஐ ப்ரையாரிட்டின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ நேச்சுரல் என்ன பண்ணுவாருன்னா அவரு இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ஓகே சின்ஸ் இட் இஸ் ஐ ப்ரையாரிட்டி நான் இந்த வேலையை எடுத்துக்கிறேன், அர்ஜென்ட்னு போட்டுக்கிறதுனால அவர் இந்த வேலையை எடுத்துப்பாரு. ஸோ என்ன ஆயிடும், நேச்சுரலா இஸ் புல்லிங் ஒன் டாஸ்க் ஃப்ரம் டு டூ இன்டு இன் ப்ராக்ரஸ். இப்போ அவர் ஒரு வேலையை செய்யறாரு, அந்த வேலை வந்து 7ஆம் தேதி முடிக்கணும். சப்போஸ் அவர் வந்து நாளைக்கே முடிச்சிடறாரு, சப்போஸ் நாளைக்கு முடிச்சுட்டு இதை வந்து ரிவ்யூக்கு போட்டுடுறாரு, ஓகேங்களா? ரிவ்யூ யார் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் தான் ரிவ்யூ பண்ணணும், ஓகேங்களா? சோ இது வந்து என் பேர்ல மாத்தி விட்டுருவார், சடேஷ்ன்ற பேர்ல பூபதி அப்படின்னு மாத்தி விட்டுருவார். இப்போ அவர் முடிச்சுட்டாரு வேலைய, முடிச்சுட்டு ரிவ்யூக்கு அமுச்சு விட்டாரு, இப்போ எனக்கு அசைன் பண்ணிட்டாரு, நான் ஒரு வேலையை ரிவ்யூ பண்ணணும். அகைன் இன் ப்ராக்ரஸ்ல பாத்தீங்கன்னா சடேஷ்க்கு வேலையே இல்லை. இப்போ என்ன பண்ணுவார், நேச்சுரலா திரும்பியும் டு டூக்கு போவாரு. டு டூல வந்துட்டு ஒரு வேலை தான் அவருக்கு இருக்கு, irrespective of whatever priority it is.
Now he will take from this to do and put it into in progress. Again he is pulling one task from the to do. So இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் எந்த வித பர்ன் அவுட்டும் இல்லாம ஓபியும் அடிக்காம யாரையும் கேட்காம அவர் பாடின டு டூல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு. இத ரிப்போர்ட்லயும் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 5 டாஸ்க் இருக்கு, டு டூல 1 இருக்கு, இன் ப்ராக்ரஸ்ல 2 இருக்கு, ரிவ்யூல 1 இருக்கு, லைவ்ல 1 இருக்கு. அப்போ யார் வந்து இன் ப்ராக்ரஸ் வச்சிருக்கா? பூபதி 1 வச்சிருக்கான், சதேஷ் 1 வச்சிருக்கான். அப்போ ரிவ்யூல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்ல வந்து பாத்துக்கலாம். ஸோ ஆஸ் அ மேனேஜரா நான் இந்த ரிப்போர்ட்டை நான் வந்து டெய்லி எனக்கு டெலிவரி மேனேஜர் கூட அனுப்பிச்சு பாரு என் டீம் எப்படி ஒர்க் பண்றாங்க பாருன்றதையும் நான் காட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு இருந்தது அப்படின்னா we can pull instead of push. ஓகே, 1 by 1 எடுக்கலாம். எஸ், இந்த எந்த இடத்துலயுமே அவர் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல, அவர் பண்றாரு. ஓகே, ஆனா ஒரு டாஸ்க் வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்றதுனால அவருக்கான ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டாஸ்க் தான் பண்ணுவாரு, ஆனா 1 மாசத்துக்கு ஒரு வேலையை தான் பண்ணுவாருன்னு செட் பண்ணல. ஏன்னா நான் ஒரு இடத்துலயும் டியூ டேட் போட்டு கொடுக்குறேன், இந்த டைம்ல முடிச்சிருப்பா எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நான் தான் அசைன் பண்றேன். ஸோ அவரை வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து அலோகேட் பண்ணி அவருக்கு வந்து வேலை போகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இல்ல 3 டாஸ்க் நான் நாளைக்கே முடிச்சாகணும்னும் போது we need to hire someone. அப்போ நான் வந்து 2 பேரால் அது முடியாது, நீங்க நிறைய வேலை தரீங்க, 2 பேரால முடியாது, ஸோ நாங்க வந்து அதுக்காக நாங்க தூங்காமலாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேனேஜர் கிட்ட போயிட்டு இன்னொரு ஆளை எடுங்க, எங்க டீம்ல இன்னொரு ஆளை ஹையர் பண்ணுங்க, ஸோ தட் we can divide ourselves அப்படின்ட்டு இன்னொரு ஆள் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து வேலையே இல்லை, 2 பேருக்குமே வேலை இல்லை அப்படின்னும் போது ஒருத்தருக்கு வேலை போகிறதுக்கான ரீசன்ஸும் இங்க இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்மளால வந்து ஹையர் பண்றதோ இல்ல ஃபயர் பண்றதோ இந்த போர்டை வச்சு நம்ம பார்க்கலாம்.